One. Hello guys, welcome back to our channel. Today we'll be seeing the preview of DC versus ASK in MA Chidambaram Stadium, Chepauk. So Mr. Sriram, your initial thoughts on this match and last match performance of CSK and Delhi Capitals. இனிஷியல் தாட் ஃபர்ஸ்ட் நம்ம டிசியை பார்த்துருவோம். டிசி வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் தான் சொல்லுவேன். பட் அவங்க வந்து ஜெயிக்கிற மேட்ச் மறுபடியும் தோக்குற மாதிரி போய் மறுபடியும் ஜெயிக்கிற மாதிரி வந்து மறுபடியும் ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணி இது பண்ணாரு. ஸோ பிரவிஸ் மில்லரோட டிசிஷன் வந்து எனக்கு கேட்டா 50-50. அவர் வந்து மேட்சை வின் பண்ணணும்னு நினைச்சாரு. மேபி குல்தீப் மேல கான்பிடன்ஸ் இல்லாதனால அது டையே சூப்பர் ஓவர் போகக்கூடாதுன்னு நினைச்சாரு. பட் சேஃப் ஆப்ஷன் வந்து சிங்கிள் எடுத்துக்கிறது தான் நானும் சொல்றேன். பட் ஒரு அன்பார்ச்சுனேட், மேபி அது தெரியல. இது வந்து அவங்களோட ஃபைனல் குவாலிஃபிகேஷன்ல பிரச்சனை பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சீசன் நடந்திருக்கு. இந்த ஈவன் லாஸ்ட் சீசன் கூட 2 பாயிண்ட்ஸ்னால தான் 5th பிளேஸ் போனாங்க. இல்லைன்னா அவங்க பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி நல்ல நல்ல கேம் தான். அவங்க எல்லாருமே கரெக்டான இதுல இருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து பேக் டு ஃபார்ம். சமீர் ரிசி டக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா மேட்சும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அது என்னோட கன்சர்ன் எதுவும் கிடையாது. ஸோ டீசென்டான மேட்ச் தான் டெல்லிக்கு. பிரசித் கிருஷ்ணா ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து அந்த ஓவர் இது பண்ணிட்டாரு. ஸோ கிரெடிட்ஸ் டு ஜிடி. ஸோ கம்மிங் டு சிஎஸ்கே ஒரு மாரல் டிஃபீட்னு தான் சொல்லணும் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. ஒரே ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அந்த மேட்ச்ல இருந்து எடுக்கிறது, டாப் 320 அவுட் ஆகியும் ஸ்டில் தே மேனேஜ் டு கெட் 207. அது ஒரு நல்ல பாசிட்டிவா பாக்குறேன். அந்த இன்டென்ட் ரைட் ஃப்ரம் சர்ஃபேஸ் டில் ஓவர் 10 வரைக்கும் எல்லா டீமே இருந்தது. தூபே, பிரசாந்த் எல்லாருமே நல்லா அடிச்சாங்க. அந்த பேட்டிங் இன்டென்ட் இருந்துச்சு. பவுலிங் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க, நல்லாவே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு புவர் பிளானை வச்சுட்டு அந்த பிளானை வந்து எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ண வச்சதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். பவுலர்ஸ் மேல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நல்லா ரவுண்ட் விக்கெட் போட்ட அன்ஷுல் கம்போஜ் நல்லா தான் போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ரவுண்ட் விக்கெட் போட்டிருந்த ஓவர்டன் ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்தாரு. 2 ரன்ஸ் ஓவர்லாம் போட்டிருந்தாரு. ஈவன் டிம் டேவிட்டுக்கு தான் அவர் போட்டிருந்தாரு. அகைன் அவர் 2 பேரையுமே அரௌண்ட் விக்கெட் வந்து வர சொல்லி, அதே மாதிரி யாருமே இன்டரப்ட் பண்ணாம அவங்கள அதே மாதிரியே 12 பாலும் கண்டினியூ பண்ண சொல்லி தாறுமாறா ரன் கொடுக்க வச்சாங்க. புவர் பிளானிங் மேலதான் பவுலிங் அவ்வளவு போச்சே தவிர ஈவன் 220 230 இருந்தா கூட கெட்டபிள் ஸ்கோர் தான் தோணுது. ஸோ முதல்ல சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா பூர் ஸ்ட்ராட்டஜி வந்து அரௌண்ட் த விக்கெட் வந்து ஓவர்டனோட ஸ்ட்ரென்த் கிடையாது அது. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி தான் டிம் டேவிட் வந்து ஒரு 3-4 பால்ஸ் பீட் ஆனாரு. சேம் லைன் சேம் லென்த்கே ஒரு குட் லென்த். நம்ம இன்னைக்கு மேட்ச்ல கூட பார்த்தோம் ஆர்சிபில ஆர்ச்சர் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாரு அந்த லைன் அண்ட் லென்த் போட்டு. ஸோ ஓர்டன் கரெக்டா போயிட்டு இருந்தாரு. அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஒரு விக்கெட்டும் கிடைச்சிருக்கலாம். அன்சுல் கம்போஜ் வந்து ஃபீட் யாக்கர்ஸ் நல்லா போட்டிருந்தாரு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து. ஆனா அதே அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து திருப்பி அவரும் லாஸ்ட் ஓவர்ல போய் வைட் லென்த் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. வைட் லென்த் அவருக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அவர் ஃபீட் யாக்கர் போட்டு அவுட் எடுத்தார் டேவிட். ஆனா அன்பார்ச்சுனேட் நோ பால். அதுனா பண்ண முடியாது. ஏன்னா அது நடக்கதான் செய்யும் நோ பால்னா. அப்புறம் பேட்டிங்ல வந்து டாப் ஆர்டர்ல எனக்கு ஏதோ பிலீஃப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சஞ்சு சாம்சனா சரி, ஒரு ருத்ராஜ்கே கூட சரி, எனக்கு இன்னும் ஒரு த்ரோ பண்ண மாதிரி ஒரு கண்டிப்பா அடிச்சாகணும். ஆனா நான் எப்படி பார்த்திருப்பேன்னா ஒரு 10 ஓவர்ஸ் ஒரு 120 போயிட்டு விக்கெட்ஸ் நான் வச்சு கடைசியில, ஏன்னா ஆர்சிபி அதான் பண்ணாங்க இந்த மேட்ச்ல. 120 வேணாம், 4 ஓவர்ஸ் மேல பிட்ச்ல ஒண்ணுமே கிடையாது. ஆஃப்டர் 6 ஓவர்ஸ் நம்ம 77 ஃபார் 3. ஒரு 6 ஓவர்ஸ் 90 கூட கண்டிப்பா சேஸ் பண்ணலாம் சின்ன சுவாமியில. ஸோ விக்கெட்ஸ் லேண்ட் வச்சிருக்கலாம். பூர் ஸ்ட்ராட்டஜி போலிங் பேட்டிங் ரெண்டுத்துலயும். அப்புறம் எனக்கு ஒரு கன்சர்ன் வந்து நூர் அஹமத் வந்து ஒரு லீட் ஸ்பின்னரா விளையாட முடியாது நான் நினைக்கிறேன் ஒரு டீம்ல. ஏன்னா நூர் அஹமத் லாஸ்ட் சீசன் வந்து ஜடேஜா இருக்க போது, அஸ்வின் இருக்க போது ஒரு விக்கெட் டேக்கராங்க. ஸோ அவரோட பெஸ்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா இந்த சீசன் அவர் லீட் ஸ்பின்னரா இருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி லைன் லென்த்தும் விழ மாட்டேங்குது. ஏன்னா அவரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. விக்கெட்ஸும் எடுக்கணும், ரன்னும் கண்டெயின் பண்ணணும். ரெண்டும் ஒரு போலரால பண்ண முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் ரோலும் கொடுக்கல. பூர் ஸ்ட்ராட்டஜி பேக் பிளேன் தான் நான் சொல்வேன். சிஎஸ்கே 3 மேட்சும் ஒரு ஃபைட்டே கொடுக்காம போயிருக்காங்க நான் சொல்றேன். 200 அடிச்சாலும்
ஒரு 40 ரன்ஸ் டிஃபீட்னா T20 கிரிக்கெட்ல ஒரு பிக் மார்ஜின். ரைட். அப்புறம் டிசி வந்து நத்திங் டு டெல். 3 மேட்சும் சூப்பர்பா விளையாண்டாங்க. போலிங் கூட ஒரு 210 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுலாம் ஒரு குட் டோட்டல் தான் சொல்லுவேன். பேட்டிங்கும் இருந்தாங்க. ஒரு அது மில்லரோட கால் ஒரு 50-50 தான் சொன்ன மாரி. அவர் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருந்தா, வாவ்! மில்லர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெயிச்சு கொடுத்து அது ஒரு நைஸ் எட்ஜ்ன்னு தான் சொல்லலாம். தோத்தா கண்டிப்பா தப்பு தான். ஜெயிச்ச ஆல் ரைட். ஆனா ஒரு சிங்கிள் எடுத்திருக்கலாம். ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரு சென்சிபிளா ஆடினார் அந்த ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் கொடுக்க போ. சோ நானா இருந்தா சிங்கிள் கொடுத்திருப்பேன். ஆனா ஐ ஒன்ட் பிளேம் மில்லர் அதுல. ட்ரூ. சோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் பிளேயிங் 11 ஃபார் சிஎஸ்கே. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஃப்ரம் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ் ஐ பிலீவ் பிரவேஸ் கண்டிப்பா வர போறாரு இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா. அதே மாதிரி மேட் என்ட்ரி எனக்கு கண்டிப்பா வேணாம். ஸோ அகில் ஹுசைன் எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த கேஸ் வந்து 3 ஸ்பின்னர் பிரசாந்த் வீரையும் சேர்த்து சொல்றேன். 3 ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. ஒருவேளை பிரசாந்த் வீரையும் டிராப் பண்ணிட்டு குர்ஜப்னீஸ் கொண்டு வராங்களான்னு எனக்கு தெரியல. பட் பிரசாந்த் இவரு அகில் ஹுசைன் கண்டிப்பா டீமுக்குள்ள வரணும். மேட் என்ட்ரி கண்டிப்பா வேணாம். ஐ அக்ரி. பிரவிஸ் வந்து கண்டிப்பா கார்த்திக் சர்மா பதிலா வரணும். அப்புறம் அகில் ஹுசைன் வந்து அந்த மேட் என்ட்ரி பதிலா. ஆனா பிரசாந்த் வீர் அவர் ஸ்பின்னரா இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் ஸ்பின்னர் எனக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு மேட்ச்ல மில்லர் இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. சோ போட்டா நோ பால் சான்ஸ் இருக்கு. அப்புறம் அவரை பேன் பண்ணிடுவாங்க ஐபிஎல்ல இருந்து. சோ பிரசாந்த் வீர் கண்டிப்பா பவுலிங் போட மாட்டாரு. அகில் ஹுசைன் வந்து எவ்வளவு முடியுமோ பவர் பிளேல போட்டுருவாரு. ஏன்னா அப்பதான் நோ பால் ஆயிடக்கூடாது. அப்புறம் அவருக்கு ஐபிஎல் வரலன்னு ஆசை இருக்கு. சோ இட் டசன்ட் வாண்ட் டு கெட் பேன். சோ சோ அதனாலதான். அப்புறம் டிசி ஒரு லெவல்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். நிதிஷ் ராணா பதிலா அசுதோஷ் சர்மா வேணா விளையாடலாம். ஆனா நிதிஷ் ராணா தான் விளையாடுவாங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதனால இல்ல அவங்க விளையாடுவாங்க. இல்ல நிதிஷ் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். ரன் அவுட் ஒரு மேட்ச், ரன் அவுட் 2 மேட்ச் பாடல கொஞ்சம் ரஸ்டியா தான் இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் வந்து நம்பர் 3ல விளையாடுறாரு. அப்படி பார்த்தா ரித்வியும் அசோக் சர்மாவும் சேம் ரோல் பண்ற மாதிரி ஆயிரும். ஐ வில் கிவ் கப்பல் ஆஃப் சான்சஸ் அட்லீஸ்ட் ஃபார் நிதிஷ் ராணா டு ஜட்ஜ். ஸோ கண்டிப்பா எந்த சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம டீம் ஒரு நல்ல ஃப்ளோல இருக்காங்க. இனிமே நம்ம சிஎஸ்கே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்க தான் போறாங்க. ஸோ அந்த இதுல இருக்கிறனால பிரச்சனை கிடையாது. அவங்க அந்த பேக் டு ட்ராக் வந்துருவாங்கன்னு தோணுது. நிதிஷ் ராணா கூட லாஸ்ட் சீசனும் அவர் ஆர்ஆருக்கு விளையாட போது சிஎஸ்கேவோட தான் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி சீசனை டீசெண்டா 80 முடிச்சாரு. அடிச்சாரு, 80s அடிச்சாரு சேப்பாக்கல. சோ அவர் கான்பிடன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் போடணும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் எடுத்தா நான் ஹாப்பியா இருப்பேன் அந்த ரூலை பிரேக் பண்ணா. சோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் கீ பிளேயர்ஸ் ஃப்ரம் ஈச் சைடு. From CSK, Khalil again, and from batting perspective, Ayush Matre. டிசில பத்தம் நிசங்கா பேட்டிங்ல, பவுலிங்ல குல்தீப். குல்தீப். சோ நான் சிஎஸ்கேல வந்து 3 மேட்சா சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்கேன். அவர் ரன்னே அடிக்கல. சோ இந்த வாட்டி நான் சொல்ல மாட்டேன். அவர் ரன் அடிக்கட்ட இந்த மேட்ச் அவர் நான் சொல்லல. சிஎஸ்கே பேட்டிங்ல வந்து ஐ கோ ஃபார் சேம் ஆயுஷ் மாத்திரம். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட பஞ்சாபோட செப்பாக்ல சூப்பரா இருந்தாரு. போலிங்ல ஐ கோ ஃபார் அன்சுல் கம்போஜ். ஏன்னா அவர் தான் கீ டெத் போலர் ஆஃப் த இல்ல சைட். எனக்கு அண்ட் டிசில வந்து ஐ கோ வித் அக்சர் பட்டேல் அண்ட் லுங்கி நிகிடி. நிகிரி நான் வந்துட்டேன். ஓகே. சரி, ஆயுஷ் பத்ரே வந்து 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அடிச்சு, 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. பட் ஆனா அவர் அவுட் ஆன எல்லா மேட்சுமே அந்த இன்டென்ட்ல தான் அவுட் ஆறாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஒரு அடிக்க போய் தான் அவுட் ஆறே தவிர ஒரு மாதிரி டிஃபென்சிவா போறதே கிடையாது. ஒரு ஷெல் மோடுக்குள்ள போறதில்ல. பட் ஆனா 2 மேட்சுமே டூ 1 பால் 2 பால்ல தான் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்டில் கோ வித் ஆயுஷ். ஏன்னா இப்ப புது விக்கெட்ல வந்து பவுன்ஸ் இருக்கிறதுனால அது ஆயுஷ் மாத்திரைக்கு சூட் ஆகும் நான் நினைக்கிறேன். அவர் ப்ரிடாமெண்ட்லி பேக் ஃபுட்ல தான் வெயிட் பண்ணுவாரு. ஆனா டெல்லியில வந்து முகேஷ் குமார் வந்து ப்ரிடாமெண்டா ஃபுல்லர் லென்த் போடுவாரு. நிகிடியும் பவர் பிளேயர் நிகிடி நல்ல ப்ரிடாமெண்டா நல்ல நல்ல போடுவாரு. கீ பிளேயர் தான். கண்டிப்பா நிகிடி நான் சொல்லணும். சோ ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு டெஸ்டா இருக்கும். ஆனா அவரு கண்டிப்பா அந்த பவர் பிளே போலிங் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின்ன விளையாண்டுருவாருன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். சோ நாளைக்கு நான் ஒரு
ஒரு வின்னிங் ஒரு இந்த டீம் ஜெயிக்கணும்னா அவங்க என்ன டாமினேட் பண்ணணும்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டே ஆகணும். அண்ட் பவர் பிளேலிஸ்ட் கண்டிப்பா ஸ்டார்ட் கொடுக்கணும். லாஸ்ட் கேம் கூட ஸ்பின்னர்ஸ் வந்து சேல் வந்து 3 ஓவர்ஸ் தான் போட்டாரு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருந்ததுனால அவர் இன்னொன்னு ஓவர் போடல. அப்புறம் 20 ரன்ஸ் தான் கொடுத்தாரு 3 ஓவர்ஸ்ல. வேற சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் வந்து நூர் அஹமத் அண்ட் ராகுல் சேர் ஒரு 7 ஓவர்ஸ்ல ஒரு 80 to 85 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பவர் பிளே ஸ்டார்ட் பஞ்சாப் வந்து ஒரு 70 இல்ல 75 இருந்தாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி கன்சோலிடேட் பண்ணாங்க. ஆனா பவர் பிளேல கண்டிப்பா ரன் அடிச்சே ஆகணும். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் தி டே. சிஎஸ்கே அகைன் சேஸ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ டாஸ் வின் பண்ணா. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து டிசி 65, சிஎஸ்கே 35. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா நான் சிஎஸ்கே வந்தா கண்டிப்பா நான் பேக் ஃபர்ஸ்ட் பண்ணதான் பார்ப்பேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா போலிங்ல வந்து ஒரு 240 230 கொடுத்துட்டாங்கன்னா இந்த டீம் இந்த பேட்டிங் வந்து ஒரு மாதிரி டவுனா இருக்காங்க டீம். ஸோ நான் ஏதோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி எவ்வளவு டோட்டல் போட முடியுமோ அப்புறம் போலர்ஸ்ட தே ஹேவ் டு டூ தேர் ஜாப் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் சேஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. இது பேட்டிங் ஹெவி டீம். பேட்டிங் தான் இவங்க கோரா எடுத்திருக்காங்க. பேட்டிங் தான் இந்த ஹெவி லிஃப்டிங் பண்ணணும். அதனால பேட்டிங் தான் நான் ப்ரெஷர் பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் ஃபைனல் தாட்ஸ் ஃபார் தி டே. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வின் பண்ணணும் தான். ப்ரெடிக்ஷன் நம்ம சொன்னாலும் சிஎஸ்கே வின் பண்ணணும் தான் நம்மளோட இது. சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ சம்திங் எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு. பட் மேபி ஆர்சிபி மாதிரி இல்ல பஞ்சாப் மாதிரி இன்னொரு மேட்ச் போச்சுன்னா இட் வில் பி சீசன் டிஃபைனிங்கா தான் இருக்கும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி ஐ கோ வித் டிசி. ஒரு 70-30 நான் போவேன். அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் தி ஆஃப்டர்நூன் கேம் பிபிகேஸ் vs SRH இன் முல்லன்பூர். டவுட்டே கிடையாது, பஞ்சாப் கிங்ஸ் தான். கண்டிப்பா முல்லன்பூர்ல இருக்கிறதுனால ஐ கோ வித் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா இல்ல எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு அது மாதிரி அகைன் நம்ம ப்ரீ சீசன்ல சொன்ன மாதிரி தான் பஞ்சாப் சன்ரைசர்ஸ் ஈவந்தோ அந்த பேட்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகி 250 அடிச்சா கூட அவங்க பவுலர்ஸ் வந்து ஈஸியா 250 கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களோட டாப் ஆர்டர் வந்து ஃபயர் பண்ணல. மெயினா இந்த ஒரு மாதிரி டெஸ்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து ஹெட்டுக்கு இன்னும் சரியா படவே இல்லை. ஒரு மாதிரி விக்கெட் த்ரோ பண்ற மாதிரி தான் ஆடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ட்ராக்ஸ்ல அவங்க கண்டிப்பா முல்லன்பூர்ல அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நம்ம பார்த்த மேட்ச்ல பிபிகே ஜிடி ஒரு மேட்ச் பார்த்தோம். கண்டிப்பா விக்கெட்ல பவுலர்ஸ்க்கு இருக்கு. நல்ல பிச். So I'll go with Punjab. So we have come to the end of this video. Hope you liked it. Thanks a lot and bye, and hope CSK wins. Whistle போடு.